வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேல் சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இலைகளை மட்டும் அந்த தண்டுலேருந்து தனியாக எடுத்துடலாம். கேலை பொடி பொடியாக நறுக்கலாம், இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மின்ஸ் பண்ணியிருக்கிற கேலில் செரி டொமேட்டோஸ், பொடி பொடியாக நறுக்கி இருக்கிற மஞ்சள் குடைமிளகாய், மெல்லிசாக நறுக்கின கேரட், மக்காச்சோளம், வெங்காயம், வறுத்த நிலக்கடலை, நம்ம வேக வச்ச நிலக்கடலையும் எடுத்துக்கலாம். வால்நட் அண்ட் ட்ரைட் கிரான்பெரி, ஃப்ளாக்ஸீட் பவுடர், தேவையான அளவு உப்பு, எலுமிச்சப்பழச்சாறு, உங்களுக்கு தேவையான அளவு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பவுலில் கீழேந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா உப்பு அங்கங்கே மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் அந்த சாலட் நல்லா கிளேஸ்டு, நல்லா அந்த மினுமினுப்பு தன்மையோடு இருக்கும். இது இப்போ கடையில் உங்களுக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ரெடிமேடாகவே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உப்பு பார்த்து சேருங்க. பிகாஸ் அந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயே உங்களுக்கு உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான கேல் சாலட் இஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.